12 ராசிகளில் மூன்றாவதாக வரக்கூடிய ராசி தான் இந்த மிதுனம் ராசி. இந்த மிதுன ராசியோட அதிபதி பார்த்திங்களா புதன் பகவானே ஆளக்கூடிய ஒரு அற்புதமான ராசிங்க. இது புதனோட ராசி அப்படிங்கிறதுனால இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு சிறந்த ஒரு அறிவாற்றல் அதிகன்னே சொல்லலாம். எந்த ஒரு வேலையிலையும் சரிங்க, பேச்சிலையும் சரிங்க, நல்ல ஒரு அறிவு கூர்வை வாய்ந்தவங்க அப்படின்னே சொல்லலாம். இயற்கையாகவே இந்த ராசியில் பிறந்தவங்க பணம் சம்பந்தமான விஷயங்களில் யோகம் கொண்டவங்களாக இருப்பாங்க. மேலுமே இவங்க தங்களோட சொந்த திறமையால் வாழ்க்கையில் உயர்வான நிலைக்கு வரக்கூடியவங்க இந்த மிதுன ராசி நண்பர்கள். சோதனைகளை கூட சாதனைகளாக மாற்றும் ஒரு திறமை கொண்டவங்க இந்த மிதுன ராசி நேயர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு இந்த 2026 ஜனவரி மாதத்தில் கிடைக்கக்கூடிய யோகங்கள், அவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள், இவங்களுக்கு கிரக நிலைகள் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு, மேலுமே இவங்களுக்கு எல்லாம் சாதனை படைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கா அல்லது சோதனை ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேலுமே உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மேலுமே இந்த அமாவாசையில் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய பரிகாரங்களையும் நம்ம பார்க்க போகிறோங்க. மிதுன ராசி நேயர்களுக்கு எண்ணற்ற நல்ல குணங்கள் நிறைய இருக்குது. விவேகமானவங்க, அதே மாதிரி சூழ்நிலை அதாவது சமயம் அறிந்து செயல்படுவாங்க. மிகுந்த ஒரு அனுபவசாலிகளாக இருப்பாங்க. மன அமைதிக்காக கோவில் தர்ம காரியங்கள் நிறைய செய்வாங்க. ஒவ்வொரு நாளையுமே கடவுள் கொடுத்த ஒரு பாக்கியமாக கருதி வாழ தெரிந்தவங்க இந்த மிதுன ராசிக்காரர் அப்படின்னே சொல்லலாம். தன்னம்பிக்கை அதிகனே சொல்லலாங்க. மனம் மற்றும் ஆத்ம திருப்திக்காக வாழக்கூடியவங்க இந்த ராசி. அதாவது மற்றவங்களுக்காக நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழக்கூடாதுங்க. நமக்காக நமக்கு பிடித்த மாதிரி நல்ல முறையில் வாழ்க்கை அப்படிங்கிறதா இந்த மிதுன ராசிக்காரர் அப்படின்னே சொல்லலாம். தான் அன்பு செலுத்துவதாக எதையுமே செய்யக்கூடியவங்க. மற்றவங்களோட ஏற்படும் விரோதத்தை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேணும் அப்படின்னு இவங்க செயல்படுவாங்க. வெட்டு 1 துண்டு 2 அப்படின்னு பழமொழிக்கு ஏற்ப மற்றவங்ககிட்ட இவங்க பேசுவாங்க. எதையுமே முகத்துக்கு நேராக நீ செய்கிறது தப்பு, இது சரி அப்படின்னு சொல்ல தெரிந்தவங்க இந்த மிதுன ராசி நேயர்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த மிதுன ராசிக்கு புதன் பகவானை அதிபதியாக கொண்டதுனால ரொம்ப ஒரு புத்தி கூர்மையாக இருப்பாங்க. மேலுமே எந்த ஒரு விஷயத்தையுமே அதிகமாக சிந்திப்பாங்க. முடிவெடுத்ததுக்கு அப்புறம் கூட சிந்திக்கக்கூடிய ராசினா இவங்க தான். அனுபவசாலிகளாக எந்த ஒரு விஷயத்துலையுமே அனுபவசாலிகளாக இருப்பாங்க. காலச்சக்கரத்தில் 3ஆவதாக வரக்கூடியதாங்க இந்த ராசி. மேலுமே இது ஒரு காற்று ராசிங்க. இதன் அடையாளம் இரட்டையர்கள். மேலுமே இவங்களுக்கு ஒரு மனிதருக்கு நுண்ணறிவு, புத்தி கூர்மை, முடிவெடுக்கும் திறன்கள், திறமைகள் என பலவற்றையுமே தரக்கூடியவர் தான் புதன் பகவான். இவரே ஆளக்கூடிய இந்த மிதுன ராசிக்காரர் இயல்பாகவே எந்த ஒரு விஷயத்துலையும் ரொம்ப ஆர்வத்தோடு செயல்படுவாங்க. இவங்க பார்க்க விளையாட்டுத்தனமாக இருந்தால் கூட செயலில் கண்ணும் கருத்துமாக பெர்ஃபெக்டாக செய்து முடிக்கக்கூடியவங்க. மேலுமே பாராட்டுகளையுமே நிறைய பெறுவாங்க. ரொம்ப இனிமையாக மற்றவங்ககிட்ட பேசுவாங்க. அதனால் சமூகத்தில் பிறரால் அதிகமாக விரும்பப்படக்கூடிய ஒரு நபர்களாக இந்த மிதுன ராசிக்காரர் பார்த்திங்களா இருப்பாங்க. மேலுமே இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த 2026 இந்த ஜனவரி மாதத்தில் கிடைக்கக்கூடிய யோகங்களை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மிதுன ராசி நேயர்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போனால் மட்டும்தான் இவங்களோட வாழ்க்கையானது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ராசி தான் இந்த மிதுன ராசி. இந்த ஜனவரி மாதத்தில் அவங்களுக்கு தொடக்கத்தில் ரிஷப ராசியில் சுக்கிர பகவான் இருக்கிறாருங்க. மிதுன ராசியில் குரு பகவானோ, சிம்ம ராசியில் கேது பகவானோ, தனுசு ராசியில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்கள் இருக்குது. குடும்பத்தில் ராகு பகவானோ, மீனத்தில் சனி பகவானோ இருக்கிறாங்க. இந்த கிரகங்களோட அடிப்படையில் மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் கிடைக்க போகுது. மிதுன ராசிகர்களுக்கு அதிபதி புதனும் குருவும் பரிவர்த்தனை அடைவதனால இந்த மாதம் உங்களுக்கு திருமணம் உறுதியாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. முகத்தில் பொலிவானது ஏற்படுங்க. வெளிநாட்டு யோகமே கூடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. வெளிநாடு வேலை படிப்பிற்காக நீங்கள் செல்ல வேண்டிய ஒரு சூழலானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். அதே மாதிரி பொருளாதார தடைகளுமே நீங்க ஆரம்பிக்கும்.
சந்திரன் வந்து 12ல் இருக்கிறதுனால நிறைய செலவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதனை சுப செலவுகளாக நீங்கள் மாற்றிக்கொள்வது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது. தாயின் ஆரோக்கியத்தில் மட்டும் ரொம்ப அக்கறை எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். யாரையுமே நீங்கள் புண்படுத்தாமல் உங்களால் முடிந்த வரைக்குமே நீங்கள் புண்படுத்தாமல் இருப்பது தான் ரொம்ப நல்லது. நிறைய செலவுகள் இந்த காலகட்டத்தில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்துக்காக செலவழிப்பது நல்ல விஷயந்தான். இருந்தால் கூட அதை ஒரு சுப செலவுகளாக மாற்றுறது ரொம்ப நல்லது. குடிப்பதற்கு தண்ணீர் கொடுப்பது நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால அக்கம் பக்கத்தாரோட நல்லுறவை ஏற்படுத்தும். முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி பெறும் யோகமானது உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. மேலுமே திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடக்க ஆரம்பிக்கும். வெளிநாட்டு நிறுவனங்களோட ஒப்பந்தம் செய்வீங்க. புதன் 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால படிப்பு நன்றாக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. காதல் விஷயத்துலையுமே வெற்றி கிடைக்கும். மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே காதல் திருமணம் பெற்றோர் சம்மதத்தோடு நடக்கும். இது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். அதே மாதிரி விஐபிகளோட உங்களுக்கு நல்ல ஆதரவுமே கிடைக்கும். நீண்ட நாளாகவே இருந்து வந்த ஆரோக்கிய குறைபாடுமே நீங்க ஆரம்பிக்கும். குரு ராசியில் இருக்கிறதுனால பிரிந்து சென்ற நண்பர்கள் கூட மீண்டும் வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு இருக்குங்க. மேலுமே விஐபிகளோட உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். அஷ்டமாதிபதி சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலையில் தொந்தரவானது ஏற்படும். அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்துவது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது. அரசு ஊழியர்களை பகைத்து கொள்ளாமல் இருங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது. 9ல் இருக்கக்கூடிய ராகு வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை எல்லாமே உருவாக்கி கொடுக்கும். மேலுமே 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இருக்கிறதுனால சளி தொந்தரவு, தாய்க்கு தொந்தரவு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பானது இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. வேலையில் நெருக்கடி, இடமாற்றம் இது எல்லாமே ஏற்பட ஆரம்பிக்கும். இருந்தால் கூட அதனை எல்லாமே நீங்கள் ஈஸியாக சமாளிச்சிருவீங்க. விரயத்தில் சந்திரன் இருக்கிறதுனால செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன சில்லறை சண்டைகள் வரும். ஸோ நீங்கள் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. சுக்கிரன் நீங்கள் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால அங்கே செவ்வாய் சூரியன் சேர்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவி கவனமாக இருப்பது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது. மேலுமே நீங்கள் மாமனார் உடல்நலில் ரொம்ப அக்கறை செலுத்துங்க. தினந்தோறுமே நீங்கள் கோலம் போட்டு வீட்டில் குத்து விளக்கேற்றி பெருமாள் வழிபாடு செய்வது உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் பல்வேறான மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றத்தையும் காணக்கூடிய வகையில் இந்த மாதமானது உங்களுக்கு அமையும். நிதானமாக செயல்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடியவங்க தான் இந்த மிதுன ராசிக்காரர் அப்படின்னு பார்த்தோம். மேலுமே இந்த மாதம் பண வரத்து உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் வகையில் இருக்கும். நீண்ட நாளாகவே இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். மறைமுக எதிர்ப்புகளுமே நீங்குங்க. எந்த ஒரு காரியமே இந்த காலகட்டத்தில் சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலைப்பளு, வீண் அலைச்சல் இது எல்லாமே குறையும். நீங்கள் எதிர்பார்த்த அதிகாரம், அந்தஸ்து எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ட்ரை பண்ணுங்கள், நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சால் பார்த்தீங்களா எல்லாத்தையுமே நீங்கள் சமாளிப்பீங்க. குடும்பத்தில் நிம்மதியான ஒரு சூழலானது இருக்கும். அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். மேலுமே கணவன் மனைவிக்கு இடையில் நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. எடுத்த காரியத்தை எல்லாமே நீங்கள் செய்து முடிப்பீங்க. அதனால் மகிழ்ச்சியுமே கிடைக்கும். கையில் காசு பொருளும் ஒரு அற்புதமான காலகட்டமாக தான் இருக்குது. கலைத்துறையில் இருக்குது. உடன்பரி செய்கிறவங்க வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடலாம். எனவே கவனமாக இருப்பது நல்லது. உங்களுடைய சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தோமா நட்சத்திர ரீதியாக நம்மளுடைய மிதுனராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்களை பார்ப்போங்க. மிருகசீரிஷம் 3-4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் சற்று சிரமத்தை நீங்கள் எடுத்து உழைக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது. உங்களோட உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கு பண வரவுமே கிடைக்கும் ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. மேல் அதிகாரிகிட்ட இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் அனுசரியாக நடந்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. எதையுமே நீங்கள் திட்டமிட்டபடி காரியங்களை செஞ்சு முடிச்சு மன நிம்மதி அடைய போகிறீங்க. பணவரத்தை பொறுத்த வரைக்குமே அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. மற்றவங்க மேலே இரக்கம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குங்க. மேலுமே நீங்கள் தொடர்ந்து இறை வழிபாடு செய்யுங்க. நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அடுத்ததாக பார்த்தோமா திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் பின்தங்கிய நிலையில் இருந்து மீண்டும் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க போகிறீங்க. மேலுமே தீயவங்க சேர்க்கையால் அவமதிக்க கூடியங்க அவங்க பிடியிலிருந்து விடுபடுவீங்க. அது உங்களுக்கு நல்லது. பொருளாதார வளம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. உங்களோட தேவைகள் அனைத்துமே ஒவ்வொன்றும் பூர்த்தியாக ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். உங்களின் மீதான அவப்பெயர் மறைந்து செல்வாக்கு அதிகரித்து அற்புதமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு யோகமாக மாறப்போகுது.
அடுத்ததாக பார்த்தோமா புனர்பூசம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான ஒரு முன்னேற்றம் அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அதே மாதிரி இசைத்துறைகளை நீங்கள் சார்ந்தவங்களுக்கு பொன்னான வாய்ப்புகள் வந்து சேரும். அதை எல்லாமே நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்வது ரொம்ப நல்லது. பயன்படுத்தினால் மட்டும் போதாது, அதை தக்க வைத்து கொள்வது உங்களுடைய திறமை அப்படின்னே சொல்லலாங்க. வேலை நிமித்தமாக அடிக்கடி வெளியூருக்கும் வெளிநாட்டிற்கும் செல்ல வேண்டிய ஒரு சூழலானது உங்களுக்கு அமையும். அதனால் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் காண முடியும். உங்களோட உடைமைகளை நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. பணம் மற்றும் புதிய நண்பர்கள் சேர்க்கையானது கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்குது. மேலுமே நீங்கள் அவங்ககிட்ட கொஞ்சம் பார்த்து பழகுவது நல்லது. ஸ்ரீ நரசிம்மரை தீபம் ஏற்றி நீங்கள் தரிசித்து வர கடன் பிரச்சனை அனைத்துமே குறைய ஆரம்பிக்கும். வீண் அலைச்சல், மனோபயம் இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். மேலுமே இந்த கிழமைகள் பார்த்திங்களா உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பார்த்தோமா புதன் அண்டு வெள்ளி. சந்திராஷ்டமம் தினங்கள் 19, 20. அதிர்ஷ்ட தினங்கள் 11, 12, 13. இந்த நாட்கள் எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்குது. மேலுமே இந்த மிதுன ராசிக்காரர் தங்களோட வாழ்க்கையில் முழுவதுமே யோகமான பலன்கள் வெற்றி நிலையை எப்போதுமே பெற மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்குமே புதன் பகவானை புதன்கிழமைகள் தோறுமே நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்களா புதனின் பகவானின் அம்சம் நிறைந்த பெருமாளையும் வணங்கி வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் இருக்கும். வருடத்தில் ஒரு முறையாவது நீங்கள் புதன் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபடுங்க. நல்ல ஒரு மாற்றத்தையும் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஏற்றத்தையுமே நீங்கள் பெற முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.